வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றதுன்னா அது தற்கொலை மாதிரி ராதா. என் இருதயத்தை நானே அழிச்சுக்கிற மாதிரி. நான் உன்னை தவறா புரிஞ்சுட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? இப்போ நான் கூட தான் சினிமால எத்தனையோ பேரோட காதல் காட்சியெல்லாம் நடிக்கிறேன். எனக்கு அந்த வேஷம் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் என்ன காதலிச்சே தீரணும். அதுக்கு போய் நிஜமாவே அவங்க எல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டா நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அது என் சொந்த வாழ்க்கையிலே நிரூபிச்சிட்டேன் பாத்தியா? உங்க ஏமாற்றத்திற்கு நான் தான் காரணம். இதை நீங்க மறந்துடணும். நிச்சயமா மறந்துடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போய் நான் பிழைச்சுக்கணும்னு கேட்டானா, அதுக்கு டாக்டர் சொன்னாரா, எங்கிட்ட வர்ற 10 கேஸ்ல 1 கண்டிப்பா பிழைக்கும். ஏற்கனவே 9 பேர் செத்தாச்சு, நீ 10வது ஆசாமி, அதனால பிழைச்சுக்குவே அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குல்ல ராதா. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். உன்னை மறந்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு பயங்கர முடிவு ராதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சாக போறேன். ஐயோ, எப்படின்னு கேட்காத, ஆனா கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன் ராதா. ஒரு 50-60 வருஷம் கழிச்சு.